என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உடம்ப ஃபிட்னஸாக வச்சுக்கிறத விட மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. நீங்கள் உடம்ப தான் ட்ரெயின் பண்ணுறீங்க, அது முக்கியமே இல்லை. மைண்டை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலை, எல்லாமே வேஸ்ட்டு தான். ரொம்ப சரியாக தான் சொன்னேன். பாராட்டாக்கோர் பார்க்கோர் பண்ணும்போது பார்க்குற எதிரி கொஞ்சம் கொலநடுங்கி தான் போவோம். குட் மார்னிங் சார். ஹலோ, வெரி குட் மார்னிங். உங்க எல்லாருக்கும் இன்னும் நிறையவே ட்ரைனிங் வேணும். இன்னும் நீங்க ட்ரெயின் ஆகணும். காத்து மாதிரி சும்மா ஸ்பீடா போகணும். இன்னைக்கு நைட் நமக்கு ஒரு மிஷன் இருக்கு, போகணும். ஹலோ லட்டு சிங் சார், சாமி அங்கிள் வீட்டுல யாரோ 2-3 பேர் திருடிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க நிச்சயமா பெரிய கேங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. என்னது, இந்த லட்டு சிங் இருக்கிற ஏரியாவுல திருட்டா? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஓஹோ, உனக்கு தான் தெரியும்ல. அப்ப நான் உடனே கிளம்பி வரேன் சிவா. இதோ வந்துட்டேன். லட்டு சிங் இருக்கிற ஏரியாவுல வந்து திருட்டுத்தனம் பண்றீங்களா? இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன், எத்தனை பேரை நான் துவைச்சு எடுத்திருப்பேன். பிரில்லியன்ட். நீங்க எல்லாரும் உங்க வேலையை ரொம்ப தெளிவா பண்ணிருக்கீங்க. இந்தாங்க உங்க பங்கு, போங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. Thank you sir. பாராட்டாக்கூர், நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கல. ஆனா பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். இன்னைக்கு வெறும் ஆரம்பம் மட்டும் தானே. நம்மளோட இந்த வேதா சிட்டில வித்தியாசமான திருட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. திருட வரவ கஜனாக்குள்ள இருக்கிற பணத்தையும் நகைப்பெட்டியை மட்டும் தான் திருடுறான். அவன் டார்கெட் பணம் இல்ல, நகைப்பெட்டி தான். இன்னும் கூடுதல் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நைட் நியூஸ் நீங்க எல்லாரும் பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. இவன் ஒழுங்கா நியூஸ சொல்றானோ இல்லையோ, ஆனா எல்லாரையும் அழகா பயமுடுத்துறான். குட் மார்னிங் தாத்தா அவர்களே. குட் மார்னிங் பாட்டி அவர்களே. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க லட்டு சிங் சார், டிஃபன் சாப்பிடுங்க. சரி, காலையில என்ன இந்த பக்கம்? சும்மா இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். 2 பேரையும் பார்த்துட்டீங்கல்ல?
ஓகே பாய். என்னம்மா நீ லட்டு சிங் சாரை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? சாப்பிட்டு தான் போட்டுமே. அதெல்லாம் வேண்டாம். நம்ம சிவாவை அந்த திருடங்களை பிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போக வந்திருக்காரு. அட நான் எதுக்கு பாட்டி சொல்ல போறேன்? அவன் ஒரு சின்ன பையன். இல்ல 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 அவன் சின்ன பையன் இல்ல. ஆனா அந்த திருடனை பிடிக்கிறது இந்த லட்டு சிங்கோட வேலை. பாருங்க பாட்டி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இந்த திருடனை பத்தி புரியவே இல்லை. நகைப்பெட்டி பணப்பெட்டியில இருக்கிறத மட்டும் தேடி புடிச்சு திருடிக்கிட்டு போறான். வெளியே வைக்கிற பணம் பொருள் எதையும் அவன் எடுக்கிறதே இல்லை. அவன் யாருன்னு தெரியல, ஆனா பார்க்கோர் எக்ஸ்பர்ட்டா இருக்கான். அவன் பார்க்கோர் எக்ஸ்பர்ட்ங்கிறதால அது எவ்வளவு பெரிய ஆப்ஸ்டிக்கலா இருந்தாலும் அதை ஈஸியா தாண்டி போய்கிட்டே இருப்பான். அவனை பிடிக்கணும்னா கண்டிப்பா நாமளும் பார்க்கோர் எக்ஸ்பர்ட்டா மாறணும். போதும், ஆரம்பிச்சிட்டீங்களா? அமைதியாரு. எந்த ஐடியாவும் நீ கொடுக்க தேவையில்ல. சாரி பாட்டி. சிவானி கவலையே படாத. என்னோட மூளையில ஒரு நல்ல யோசனை தோணி இருக்கு. அவங்கெல்லாம் பார்க்கோர் எக்ஸ்பர்ட் தானே. அவங்கள நாம பிடிக்கணும்னா நாமளும் பார்க்கோர் எக்ஸ்பர்ட்டா மாறணும். நானும் பார்க்கோர் ட்ரைனிங் எடுக்கிறேன். அதுல பக்காவா ட்ரைனிங் ஆகி பார்க்கோர்லயே நான் அவங்கள பிடிக்கிறேன். சிவா, சிவா, என்னை காப்பாத்து. அற்புதம் சிவா, பிரமாதம். என்னம்மா செட்டு போட்டிருக்கீங்கப்பா நீங்க எல்லாரும். நானும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். காப்பாத்துங்க, யாராவது எனக்கு கீழே இறக்கி விடுங்கப்பா. ஐயோ, தொங்கிக்கிட்டு இருக்கேன், என்னால முடியல, தலை சுத்துது. மிஸ்டர் தத்தா, உங்க வீட்லயும் திருட்டு போயிடுச்சா என்ன? மிஸ்டர் சர்மா, உங்க வீட்லயுமா திருட்டு போயிடுச்சு? ஆமா வர்மா சார். அப்போ உங்க வீட்லயும் திருடு போயிடுச்சா என்ன? ஆமா, என்னோட வீட்லயே திருட்டு போயிடுச்சு. அங்கிள், உங்க எல்லாருக்கும் ஒருத்தர் தெரியுமா? லாஸ்ட் மந்த் நாங்க எல்லாரும் சேர்ந்து லீவா இருக்கேன்னு வேதா சிட்டிக்கு டூர் போயிருந்தோம் சிவா. அப்பதான் எல்லாரும் பழக்கமான